தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நிர்மலா சீதாராமனை ரகசியமாய் சந்தித்த திமுக எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாம்பன் பாலம் திறப்பு விழாவிற்காக நிர்மலா சீதாராமன் தமிழகத்திற்கு வருகை தந்துள்ளார். நேற்று சென்னையில் தங்கியிருந்தார். அதிமுக மூத்த தலைவர்கள் செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் ரகசியமாய் நிர்மலா சீதாராமனை சந்தித்தனர். இந்த சூழ்நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரும் நிர்மலா சீதாராமனை ரகசியமாய் சந்தித்துள்ளார். இது ஊடகங்களில் பேசு பொருளாகியுள்ளது. ஆம், திமுக முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி மாவட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினருமான மனோ தங்கராஜ் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. மனோ தங்கராஜ் ஆரம்பத்தில் ஜனதா தளம் கட்சியில் இருந்தார். மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். திமுகவில் இணைந்து இவர் சட்டசபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அமைச்சராக பொறுப்பேற்றார். 3 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தார். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்பட்ட கோஷ்டி பூசல் காரணமாக இவர் அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். தற்பொழுது திமுகவில் கட்டம் கட்டப்பட்டுள்ளார். ஓரங்கட்டப்பட்டு விட்டார். இனிமேல் திமுகவில் இவருக்கு எதிர்காலம் இல்லை என்று கூறப்படுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் மனோ தங்கராஜ் மீது பல வழக்குகள் உள்ளன. அவர் மனைவியை பிரிந்து வாழ்வதாக கூறப்படுகிறது. அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளும் உள்ளன. ஊழல் குற்றச்சாட்டுகளும் உள்ளன. இந்த சூழ்நிலையில் இனிமேல் திமுகவில் தனக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை என்று கருதி மாற்றுக் கட்சியில் இணைய ஆலோசனை செய்து வருவதாக கூறப்பட்டது. அதிமுகவில் இணைந்தால் அதிமுகவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுகவுக்கு செல்வாக்கு கிடையாது. மேலும் காங்கிரஸ் கட்சியில் இணையலாம். ஆனால் திமுகவின் தோழமை கட்சியாக காங்கிரஸ் உள்ளது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தால் தனக்கு எதிர்காலம் உண்டு. கன்னியாகுமரியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்ல செல்வாக்கு உள்ளது. நன்றாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. எனவே பாஜகவில் இணையலாம் என்று பேசுவதாக கூறப்படுகிறது. பாஜகவில் இணைவது சம்பந்தமாக நிர்மலா சீதாராமனை மனோ தங்கராஜ் சந்தித்ததாக கூறப்படுகிறது. இது பேசுபொருளாக மாறியுள்ளது. இது திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.